அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. துணை ஜனாதிபதியாக CP ராதாகிருஷ்ணன் அவர்களை NDA சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த மொமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான மொமெண்ட், ஏன்னா இது அரசியலை கடந்து ஒரு தமிழராக, தமிழகத்தை சேர்ந்தவராக எல்லோருக்குமே ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. சோ இந்த தேர்வு அப்படிங்கிறது எப்படி நடந்தது? CP ராதாகிருஷ்ணன் எப்படி இந்த தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டார்? நரேந்திர மோடிக்கு 3 முக்கிய காரணங்கள். ஜெகதீப் தங்கரால் போடப்பட்ட சூடு, தமிழகத்தை வளர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம், மூன்றாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கார்னர் பண்ணணும், கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல கொண்டு விடணும் என்பதுதான் இந்த 3 குறிக்கோள் என்று தான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனாலிசிஸ். தவறாக எண்ணக்கூடாது. அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, பிரதமரான பிறகும் சரி, பதவியில் பொதுச் செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய 9 அசோகா ரோட் டெல்லியில் அவர் வீட்டிலிருந்த பொழுதும் சரி, பல முறை தமிழகத்தை பற்றி என்னிடமே விசாரித்திருக்கிறார், விவாதித்திருக்கிறார். காரணம், அவருக்கு தமிழ்நாடு ஒரு நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்ல வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அவருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்பொழுது 2023 உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒரு கொரோனா என்றெல்லாம் சொல்லி, டெங்கு என்றெல்லாம் சொன்னாரோ, அன்று முதல் திமுக மீது வெறுப்பு வந்துவிட்டது வட இந்தியாவிற்கும், குறிப்பாக பாஜக தலைவர்களுக்கு. அதுதான் முக்கியம். 18 திங்கட்கிழமையினுடைய லேட்டஸ்ட் விஷயத்தை சொல்றேன். இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நான் ஒரு காலர் அப் பண்ணி கூட சொல்ல முடியும். 7:30-8 மணி வாக்கில் திங்கட்கிழமை திருச்சி சிவானுடைய பெயர் எப்படிங்க துணை ஜனாதிபதிக்கு வந்தது திமுக சார்பாக? யாருங்க சொன்னாங்க? காலம் போக 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 அது 11 மணி 12 மணிக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் பெரிதாகி விட்டது. அகில இந்திய அளவில் நியூஸ் ஆயிடுச்சு. ஏன் நைனா நாகேந்திரனை பாஜக தமிழக தேர்தல் தலைவராக நியமித்தது? சொல்லுங்க பதில். ஏன் 2025 ஆகஸ்ட் மாதத்தில் CP ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியாக நியமித்தது? சொல்லுங்க. சென்டர் பாயிண்ட், மெயின் பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமி. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், துணை ஜனாதிபதியாக CP ராதாகிருஷ்ணன் அவர்களை NDA சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த மொமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான மொமெண்ட், ஏன்னா இது அரசியலை கடந்து ஒரு தமிழராக, தமிழகத்தை சேர்ந்தவராக எல்லோருக்குமே ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. சோ இந்த தேர்வு அப்படிங்கிறது எப்படி நடந்தது? CP ராதாகிருஷ்ணன் எப்படி இந்த தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டார்? நரேந்திர மோடி பிரதமருடைய ஆப்த நண்பர் CP ராதாகிருஷ்ணன் அவர் குஜராத்தில் முதலமைச்சராவதற்கு முன்னதாகவே குஷாபாவ் தாக்கரே என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இருந்த பொழுது அவருக்கு பொதுச் செயலாளராக இருந்த நரேந்திர மோடி அடிக்கடி தென்னிந்தியாவிற்கு மதுரை, திருநெல்வேலி மற்றும் காஞ்சிபுரம் போன்ற கோவில்களுக்கெல்லாம் அழைத்து சென்றவர் CP ராதாகிருஷ்ணன். நரேந்திர மோடிக்கும் அவருக்கும் மிக 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 நட்பு இருக்கிறது. பல இடங்களில் கோயம்புத்தூருக்கும் வந்திருக்கிறார். குறிப்பாக 2014 நரேந்திர மோடி பிரதமரான உடனேயே CP ராதாகிருஷ்ணனுக்கு காயர் போர்டுல சேர்மனா கொடுத்தாங்க. 11 வருடங்கள் அவர் பதவி இல்லாத இல்லை. ஏன்னா நரேந்திர மோடி என்பவர் தன்னுடைய ஆப்த நண்பர்களை எல்லாம் கன்றாக பதவியில் வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். பெரிய பதவியில் வைப்பதற்கு அடையாளம் நரேந்திர மோடிக்கு 3 முக்கிய காரணங்கள். ஜெகதீப் தங்கரால் போடப்பட்ட சூடு, தமிழகத்தை வளர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம், மூன்றாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கார்னர் பண்ணணும், கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல கொண்டு விடணும் என்பதுதான் இந்த 3 குறிக்கோள் என்று தான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனாலிசிஸ். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயமா, 3வது முறையாக ஒரு தமிழர் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம். அதுவும் குறிப்பா ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி உள்ளிட்ட பதவிகளுக்கு தமிழகத்தை சேர்ந்த தமிழர்களை தொடர்ச்சியாக பாஜக, குறிப்பா NDA அடையாளப்படுத்துவதற்கான பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 26 சட்டமன்ற தேர்தல் ஒரு பின்னணின்னு எல்லாரும் தெரிஞ்சத சொல்றாங்க. ஆனா இதை தாண்டி இதற்கு முன்பாக டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களையும் பாஜக தான் குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்வு செய்தது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ 3வது முறையாக மீண்டும் ஒரு தமிழர் துணை ஜனாதிபதிக்கு R. வெங்கட்ராமன் உள்ளிட்டவர்களுக்கு பிறகு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்கலாம் சார்?
நரேந்திர மோடி பிரதமர் அவர்களுக்கு பல முறை தவறாக எண்ணக்கூடாது. அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, பிரதமரான பிறகும் சரி, பதவியில் பொதுச் செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய 9 அசோகா ரோட் டெல்லியில் அவர் வீற்றிருந்த பொழுதும் சரி, பல முறை தமிழகத்தை பற்றி என்னிடமே விசாரித்திருக்கிறார், விவாதித்திருக்கிறார். காரணம், அவருக்கு தமிழ்நாடு ஒரு நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்ல வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவருக்கு தமிழகத்தில் தேசியம் வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. எப்படி ஆர்டிகல் 370 கொண்டு ஜம்மு காஷ்மீர் எடுத்து அதை தேசியத்தில் ஒன்றாக்கினார்களோ, அதே மாதிரி தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு பூண்டோடு கயற்றி எறிய வேண்டும் என்ற எண்ணம் இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளாகவே நரேந்திர மோடி மனதில் இருக்கிறது. அதற்கு அடையாளமாகத்தான் வினோத், நரேந்திர மோடி அவர்கள் 2024 பொது தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்தில் அமித்ஷா உள்பட, நட்டா உள்பட எப்படி ஜி.கே. மூப்பனார் அவர்களை பிரதமராக்க கூடாது என்று கருணாநிதி முயன்றாரோ, எப்படி அப்துல் கலாமுக்கு 2வது முறை, அதாவது அந்த கலாம் என்றால் கலகம் என்றெல்லாம் ஐயா கருணாநிதி எழுதியதை வைத்தும், எப்படி தமிழகத்தில் ஆட்கள் தமிழகத்தை விட்டு முன்னேறக்கூடாது என்பதை திமுக எண்ணமாக கருதுகிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு தான் சி.பி. ராதாகிருஷ்ணனை போட்டிருக்கிறார் என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திக்கு முக்கு அடைவிட்ட ஒரு நடைபயணமாகத்தான் நான் பார்க்கிறேன். 2026 அல்ல, 2031 கூட இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெளிவருவது என்பது மிக கடினமாக இருக்கும் அரசியல் ரீதியாக என்பதுதான் கருத்து. இதுல நீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்க, திமுக உடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது அப்படின்னு. ஏற்கனவே அப்துல் கலாம் அவர்களை இதே பதவிக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க ஆதரிக்கல. இப்போ சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு அந்த வாய்ப்பு ஒரு தமிழராக வந்திருக்கு. ஏற்கனவே வெவ்வேறு கட்சிகளாக இருந்தாலும் அரசியல் சார்பற்று நிறைய பேர் அவங்களுடைய மாநிலத்திலிருந்து ஒரு உயர் பதவிக்கு வரும்போது ஆதரித்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திரௌபதி முர்மு வரும்போது நவீன் பட்நாயக் அவர்கள் ஆதரித்தார். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை ஸ்டாலின் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்லைன்னா ஒரு நெருக்கடியை நோக்கி ஸ்டாலினை தள்ளிவிட்டாரா மோடி? இதுல உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை, ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்கும் நல்ல உறவு இருக்கிறது. திமுக பாஜகவிற்கு எதிர்வினையாக இருந்தாலும் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையே நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் கம்யூனிஸ்ட் கையிலுமிருந்தும் காங்கிரசிடமிருந்து அவர் எப்பொழுது வெளியே வருவார் என்பதைத்தான் நரேந்திர மோடி உன்னிப்பாக கவனித்து வருகிறார். அதில் சி.பி. ராதாகிருஷ்ணனை போட்டதும் ஒரு பிளாய், ஒரு 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 முயற்சி. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்பொழுது 2023 உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒரு கொரோனா என்றெல்லாம் சொல்லி டெங்கு என்றெல்லாம் சொன்னாரோ, அன்று முதல் திமுக மீது வெறுப்பு வந்துவிட்டது வட இந்தியாவிற்கும், குறிப்பாக பாஜக தலைவர்களுக்கு. அதுதான் முக்கியம். நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறையை நன்றாக பல ஆண்டுகளாக நான் நெருங்கி அனாலிசிஸ் செய்து வருவதனால், குறிப்பாக ஆதன் தொலைக்காட்சியில் நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், குறைந்தது 400 பொதுக்கூட்டங்கள் நரேந்திர மோடி பேசியது ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் பாராளுமன்றத்தில் பேசியது, பாஜக தேசிய செயற்குழுவில் பேசியது, செங்கோட்டையில் பேசியது மற்றும் சில முக்கியமான இடங்களில் பேசியதை எல்லாம் வைத்து தொகுத்து பார்த்தால் தேசியம் தமிழகத்தில் வளர வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடியுடைய எண்ணம். நான் ஒரு மரம் கொத்தி என்று கூட என்னிடம் சொல்லியிருக்கிறார். டொக் 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 உட்பிக்கர் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு நாள் அது சேந்து ஓஜாயகா அப்படின்னா ஒரு வடிவம் வந்துவிடும் என்று சொல்ற அதன் முயற்சியில் ராதாகிருஷ்ணன் தான் ஒன்று நினைக்கிறேன். சார், இப்ப இதுல இந்தி கூட்டணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கூட்டணி, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? ஏன்னா நீங்க பல இடங்கள்ல இந்தி கூட்டணி அப்படிங்கிற பேரையே எடுக்கும் போதே நீங்க அதை மறுத்து இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த துணை ஜனாதிபதிக்கான இந்த தேர்தல், அப்புறம் இந்த வேட்பாளர் அறிவிப்புல நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இப்ப அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுல என்னவா இருக்க போகுது? இல்ல டிஎம்கே உள்ள இருக்குமா வெளியே இருக்குமாங்கிற ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு. இந்திய கூட்டணியுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? அதுக்கான கூட்டமும் நடந்தது. உங்களுடைய பார்வை என்ன சார்? இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருப்பது 11:15 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் டியூஸ்டே. இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் இந்தி கூட்டணி தன்னுடைய வேட்பாளரை சொல்லும். இரண்டாவதாக, பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு பாஜகவினுடைய கூட்டத்தில் இருந்தபோது சி.பி. ராதாகிருஷ்ணனை என்டிஏ தலைவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்பொழுது கூட சொன்னார், ராஜ்நாத் சிங்
பல தலைவர்களிடம் பேசியிருக்கிறார், இன்க்ளூடிங் M.K. ஸ்டாலின். நல்ல முயற்சியை நான் எதிர்பார்க்கிறேன் என்று இன்றும் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் பாஜக மேடையில் இருந்து நரேந்திர மோடி M.K. ஸ்டாலினுக்கு. அதை அவர் நிராகரிப்பாரே ஆனால் ஒன்று நிச்சயம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சி குழப்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், ஆட்சியில் இருக்கக்கூடிய குழப்பம், எப்படி தமிழகத்தில் நிதி நிலை அறிக்கை என்பது, நிதி நிலை என்பது ஒரு பைனான்சியல் எமர்ஜென்சியை கூட தொட்டு வைக்கக்கூடிய அளவிற்கு நிதிநிலை மோசமாக இருப்பதை நரேந்திர மோடி நன்றாக அறிவார். அவருக்கு சொல்லுவதே கருணாநிதியினுடைய மகள் கனிமொழி என்றெல்லாம் கூட நான் சொல்லிக்க முடியும் மாதவன் தொலைக்காட்சியில். காரணம், திமுக கமலஹாசனை முன்னிறுத்தும் என்று நினைத்து கமலஹாசனை பிரதமரிடம் பேசி விட்டு ஒரு அலசிஸ் பண்ணி கீழடி பற்றி சொல்லேன். இப்ப கனிமொழி சொல்ல முடியாதாங்க? எதுக்கு பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாரு? எதுக்கு அதே நெக்ஸ்ட் டே கனிமொழி பார்த்தாங்க? திமுகவினுடைய உட்கட்சி விஷயத்தை கனிமொழி மூலம் பாஜக கண்டிப்பாக நன்றாக அறிகிறது என்ற ஒரு புது செய்தியை கூட நான் தமிழ் ஆதன் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சுப்ரியா சூலே என்று சொல்லக்கூடிய சரத்பவாருடைய மகள் மூலமாக அமித்ஷாவிற்கு பிரதிதினம் திமுகவினுடைய அப்டேட்ஸ் சொல்லப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுடன் நான் வைக்க முடியும். அதை கனிமொழி மறுப்பாரா, அனுமதிப்பாரா தெரியாது. அது M.K. ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு செய்கிறாரா, செய்யாம செய்கிறார். எங்க ஒன்னே கேட்கறேங்க, ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிச்சு. ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே அயல் நாடுகளுக்கு 7 தூதுக்குழு அனுப்பினாங்க. அதுல TR பாலு பெயர் இருந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் அதை கட் பண்ணி டாக்டர் ஜெய்சங்கர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் கனிமொழி பெயரை சேர்த்தார்கள். அதுவும் ரஷ்யா போன்ற தேசங்களுக்கு நாட் இம்பார்ட்டன்ட். அதை பற்றி 2 நாட்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, அயலுறவுத்துறை செயலகத்தில் இருந்து மந்திரிகளுக்கு பிரீஃபிங் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி போன்ற உயர் அதிகாரிகள், டிப்ளமேட்ஸ், தூதுவர்கள் கனிமொழி இல்லத்திற்கு சென்று 2 நாள் பயிற்சி கொடுத்தார்கள். இப்படி பேச வேண்டும், அப்படி பேச வேண்டும், இதுதான் அரசியல், அது அரசியல் என்று விளக்கம் தந்தார்கள். கனிமொழி நோட்ஸ் எடுத்திருந்தாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் எங்க தரணும்? ராஜா இல்லையா? தயாநிதி மாறன் இல்லையா? வேற யாரும் இல்லையா? திருச்சி சிவா இல்லையா? இதனுடைய குழப்பம் ஒன்று சொல்றேன். இப்ப லேட்டஸ்ட் நேற்று, அதாவது 18 திங்கட்கிழமையினுடைய லேட்டஸ்ட் விஷயத்தை சொல்றேன். இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுங்க. நான் ஒரு காலர் அப் பண்ணி கூட சொல்ல முடியும். 7:30-8 மணி வாக்குல திங்கட்கிழமை திருச்சி சிவானுடைய பெயர் எப்படிங்க துணை ஜனாதிபதிக்கு வந்தது திமுக சார்பாக? யாருங்க சொன்னாங்க? காலம் போக 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 அது 11 மணி 12 மணிக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் பெரிதாகி விட்டது. அகில இந்திய அளவில் நியூஸ் ஆயிடுச்சு. திருச்சி சிவாவை வாயழைத்திருக்கிறார். திருச்சி சிவா சொல்ல மாட்டேங்கிறார். திருச்சி சிவா என்னுடைய ஆப்த நண்பர். அவர் எப்படி திமுகவில் இருந்தாலும் வட இந்தியாவில் ஒரு முகமாக இருக்கிறார். எப்படி அருண்ஜேட்லி பாஜகவிற்கு முகமாக இருந்தாரோ அப்பொழுது இருந்த எதிர்கட்சிகளுக்கு, எப்படி பிரணாப் முகர்ஜி மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் இருந்து எதிர்கட்சிகளை சமாதானப்படுத்துவதற்கு முயன்றாரோ, எப்படி சரத்பவார் அவர்கள் மகாராஷ்டிராவில் அனைத்து கட்சிகளுக்கும் தன்னுடைய ஆட்களை வைத்திருக்க பழகக்கூடியவரோ, அதே மாதிரி திருச்சி சிவா பல அயல், அதாவது இந்தி கூட்டணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கமானவர், நல்ல சாய்ஸ். அவர் போடப்பட்டிருந்தால் திமுக உடைந்திருக்கும் என்று கூட நான் சொல்ல முடியும். இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? M.K. ஸ்டாலினுக்கு தெரியாமல் செய்த செய்தி இது. போதாத குறை, நேற்று 7:30 மணி 8 மணிக்கு ஆரம்பிச்சது 11 மணி வாக்கில் ராஜா பேர் வந்துருச்சு. தமிழ் தொலைக்காட்சிகளில் வந்து விட்டது. என்னிடமே சில தொலைக்காட்சி மூலமாக கருத்து கேட்டார்கள். நானும் விளக்கமாக சொன்னேன். திருச்சி சிவாவை பற்றி நான் எப்போது தங்களிடம் சொன்னதை சொல்லியிருக்கேன். ஆனால் இரவு போக போக மாலை 5 மணி வாக்கில் திருச்சி சிவாவிற்கு கடினமான வார்த்தைகளில் தலைமை அவருக்கு புல்லப் பண்ணியிருக்கிறது. அவர் காதை திருகி இருக்கிறார்கள். இது மாதிரி துடுக்குத்தனம் செய்யாதே அப்படின்றலாம், முயற்சி செய்யாதே. அதனால் அண்ணாதுரை என்று சொல்லக்கூடிய இஸ்ரோ சயின்டிஸ்ட் பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நரேந்திர மோடியிடமிருந்து நல்லதாகவோ கடுதலாகவோ பயந்தோ பயாமல் தள்ளி வந்து விட்டது. தமிழர் என்று சண்டை வந்து விட்டது. இன்று நான் காலை கேள்விப்படுகிறேன், சில எதிர்கட்சி தலைவர்கள் அண்ணாதுரையை விரும்பவில்லை. அந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட தமிழ் ஏன் நம்ம கொண்டு போவானே, சமாஜ்வாதி கட்சியுடைய சொல்றாங்க யூபில இருந்து ஒரு ஆளை போடு, எங்களுக்கெல்லாம் ஹிந்தி விரோதமான தேவையில்லை. ஸோ அது எவ்வளவு ஒரு வெங்கல கடையில யானை புகுந்த மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் திமுகவுல புகுந்துட்டாங்க.
ஒரே இங்க ரங்கநாதன் தெருல பாண்டி பஜார்ல எல்லாம் சரவண ஸ்டோர் இருக்கும், ஒரே வெங்காய கடை தொங்க விட்டுருப்பாங்க எல்லாம் போடுறான். அது உள்ள ஒரு யானை போச்சுன்னா கலகலகலகலகலன்னு இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. திமுக பிச்சு பிச்சு போயிடுச்சுங்க. அதுதான் நரேந்திர மோடி விரும்பினார் என்பதுதான் என்னுடைய தாற்பயம். இதுல இப்போ காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு, இப்ப இந்திய கூட்டணி பத்தி பேசணும், இந்திய கூட்டணி இப்போ சமாஜ்வாதி என்ன சொல்றாங்க எல்லாம் பேசணும். காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா அவங்க தனியா ஒரு கேண்டிடேட் போட போறாங்களா? காங்கிரஸ் கட்சி நரேந்திர மோடியை சீண்டுவதற்காக, நரேந்திர மோடியை கோபம் உண்டாக்குவதற்காக சில பெயர்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும் தோத்து போடுவாங்கன்னு. மல்லிகார்ஜுன் கார்கே போட்டிருந்தாங்கன்னா வரவேற்று இருப்பார் நரேந்திர மோடி பாஜக. ஆனா பாஜகவிற்கு விரோதமாக செயல்பட்ட பல பேர், மேதா பாட்கர், தீக்ஷா செத்தல்வாட், ஜாவேத் அக்தர் அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு திமுக எம்பி என்கிட்ட கிண்டலா சொன்னாரு, இவங்க எல்லாம் பேர் போடுறாங்க. திருச்சி சிவாவோட நம்ம அண்ணாதர பேர் அப்ப வரல. நான் சொல்றது ஒரு 2:30 மணி 3 மணி வாக்கல. வைரமுத்து போட்டிருக்கலாங்களே, நல்லா இருந்திருக்குமே, சனாதனத்துக்கு அடிச்சிருப்பாரு போட்டு அப்படிங்கிறாங்க. அவர் திமுக எம்பி என்கிட்ட சொன்னது. ஆக மொத்தம் திமுகவில் உள்ள சலசலப்பை நான் பார்க்கிறேன். ஐயா கருணாநிதி இருந்த பொழுதும் திமுக எம்பிக்கள் வாயை திறக்க மாட்டாங்க. இப்ப எல்லாரும் வாயை லூஸ் தங்க இருக்காது. அது மு.க. ஸ்டாலினுக்கு விரோதமாக போகக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய உள்கட்சி அவல நிலையை பிரதிபலிக்கிறது அந்த திருச்சி சிவாவினுடைய கேண்டிடேச்சர். சரி, இப்ப இதுல இன்னொரு முக்கியமான இடத்துக்கு நகரணும் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டியும் இந்த பதவி தரப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் பின்னணியோட சொல்லப்படுது. அப்படி இருக்குமே ஆனால், அதுவும் ஒரு காரணமாக இருக்குமே ஆனால், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கால்குலேஷன் என்ன? குறிப்பா அவர் கோவையிலே 2 முறை எம்பியாக நின்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சோ கொங்கு பகுதியை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு சமூகத்தையும் பேக்கப்ல வச்சிருக்காரு அப்படிங்கறதால அதை ஒட்டியும் பாஜகவுடைய கால்குலேஷன் இருக்க போதா? மிக குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு பொதுப்படையான ஒரு அப்பீல் விட்டிருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எஸ் சார். நீங்க சொல்றது சிபி ராதாகிருஷ்ணனுடைய பெயர் பாஜகவில் அறிவிக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். ஆமா, அதாவது போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அமித்ஷாவுடன் 3 பேர் சொன்னதில் சிபி ராதாகிருஷ்ணன் பெயர் ஒன்று. ஓகே. எப்பொழுது தங்கர் அவர்கள் பதவி ராஜினாமா செய்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை பாஜக அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி ரீதியாக இல்லாவிட்டாலும் கோயம்புத்தூர் கொங்கு நாடு என்ற ஒரு பெயரில் எடப்பாடி பழனிசாமிக்கும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வைத்துக் கொண்டும் சிபி ராதாகிருஷ்ணனுடைய பெயர் கடந்த ஒரு வாரமாக 3வது 4வது இடத்தில் இருந்து வந்தது என்பதை நான் இப்பொழுது ஊர்ஜிதம் செய்ய முடியும். சில பாஜக தலைவர்கள் என்னிடம் அதை சொன்னார்கள். ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கு 2026 தேர்தல் முக்கியத்துவமா பாஜக கொடுக்கிறதோ இல்லையோங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது அவங்க கான்பிடென்டா இருக்காங்க. இல்ல அப்படின்னா ஒண்ணு சொல்றாங்க வினோத், திருப்பி கோச்சிக்க மாட்டீங்களே? இல்ல சார். ஏன்னா நம்ம 2 பேரும் பேசுறதுனால தமிழக மக்களுக்கும் குறிப்பாக ஆதரவு நேயர்களுக்கும் புரிதலை வேண்டும். நான் இப்ப ராகுல் காந்தி குண்டு தூக்கி போடுறேன், பூகம்பம், பாம்ஷன் அது மாதிரிலாம் சொல்லல. நான் ஏப்ரல் மாதம் 2025 வருடம் ஏன் நைனா நாகேந்திரனை பாஜக தமிழக தேர்தல் தலைவராக நியமித்தது? சொல்லுங்க பதில். ஏன் 2025 ஆகஸ்ட் மாதத்தில் சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியாக நியமித்தது? சொல்லுங்க. சென்டர் பாயிண்ட், மெயின் பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமி. காரணம், எடப்பாடி பழனிசாமியினுடைய நட்பு என்பது பாஜகவிற்கு தலையாய முக்கிறது. காரணம், 2029 நகர்த்துகிறார்கள் அவர்கள். 2026 எடப்பாடி, 2029 நரேந்திர மோடி. இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு ஹேண்ட் ஷேக் ஃபார்முலாங்க. புரியுது சார். இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜகவுடைய அந்த லிஸ்ட்ல இருந்தாலும் கூட அதுக்கு வேல்யூ எடிஷனாக அமைந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த குரல். ஆமா. அப்புறமா வெங்கைய நாயுடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தபோது சீதேப ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் இருந்தார். அவருடைய இன்ஃபுளுன்ஸ் வேற. பிளஸ்
நரேந்திர மோடி தமிழ்காரனா பாக்குறான். இது 2022 ஹைதராபாத்தில் நடந்த தேசிய பொதுக்குழு பாஜகவின் பொதுக்குழுவிலேயே சில முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றது. அதற்கு ஒரு கோஷம் என்ன கொடுத்தார்கள் என்றால் தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட் என்று. ஆக தெலுங்கானாவில் அவர்கள் ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவிற்கு வந்தாலும் இந்த ரேவந்த் ரெட்டி கூட ஒரு பிஜேபி காரர் தானுங்க சார். அகில் ஜாதி பரிஷத் வந்திருந்தானுங்க. இப்ப பாருங்க, அதே எண்ண ஓட்டத்தில் 2022 இருந்து பாருங்க. காரணம் பாஜக வந்து ஏடிஎம்கேனுடைய குரூப் எல்லாம் ஒன்னா பண்ணணும்னு பார்த்தாங்க, நடக்கல. அவங்க இறங்கிட்டாங்க, சரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இப்போ அப்படின்னுட்டு. அதுலதான் இப்ப வந்து நைனா நாகேந்திரன், சிபி ராதாகிருஷ்ணன், நரேந்திர மோடி வந்து 2015 யாழ்ப்பாணம் போனது. 2 லட்சம் தமிழர்களை கொலை செய்த இந்த பாவம் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இருக்கிறதே. ஜெனசைடு என்று வைகோ சொன்னாரே, வைகோவுக்கு சல்யூட். அந்த இடத்திற்கு நரேந்திர மோடி போனார் 2015. அது ஒரு காரணம். ஆக மொத்தம் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் தருகிறார். செங்கோல் என்பதும் தமிழகத்தை போட்டு எங்க லோக்சபா பக்கத்துல வச்சிருக்காரு, ஸ்பீக்கர் பக்கத்துல. ராஜராஜ சோழன் பங்கன்ல வந்தாரு, தமிழ் சங்கம், அதெல்லாம் மனசுல இருக்குதுங்க தமிழ்நாட்டுல நரேந்திர மோடிக்கு. அந்த அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ஏப்ரலில் நயனா நாகேந்திரன், ஆகஸ்டில் சிபி ராதாகிருஷ்ணன், எடப்பாடி பழனிசாமி குஷிப்படுத்த, திமுகவை வீழ்த்த. புரியுதுங்களா உங்களுக்கு பாலிடிக்ஸ்? இத வந்து நம்மளுடைய கலந்துரையாடலை அதிமுக நேயர்களோ திமுக நேயர்களோ யார் பார்த்தாலும் சரி, டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியலுடைய சாராம்சத்தை நான் பிழிந்து தருகிறேன் ரசமாக, ஜூஸாக. காரணம் என்ன என்று கேட்டால், இந்த பின்னணி சம்பவங்கள்லாம் தமிழ்நாடு தொலைக்காட்சியிலோ பத்திரிகைகளோ வருவது சர்வ ஒரு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. திருச்சி சிவா கேண்டிடேச்சர் இஸ் அபாயமணி ஃபார் டிஎம்கே. நான் சொல்றத கேளுங்க. நன்றி சார், பல்வேறு கேள்விகள் பதில் வச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் சார்.